ஒருத்தரை என்கரேஜ் பண்றதா இருந்தாலும் சரி, டிஸ்கரேஜ் பண்றதா இருந்தாலும் சரி, எப்பவுமே எல்லார் முன்னாடியும் வச்சு பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒருத்தரை நீங்க டிஸ்கரேஜ் பண்றீங்க, அவங்கள நீங்க திட்டுறீங்க, அவங்க தப்ப சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா, அதை எல்லார் முன்னாடியும் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பிளேஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களை எல்லார் முன்னாடியும் வச்சு ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தானே அவங்களுக்கும் இருக்கும். ஸோ எப்பவுமே டிஸ்கரேஜ் எல்லார் முன்னாடியும் வச்சு பண்ணக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு தப்ப சுட்டி காட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அவங்கள நம்ம தனியா கூப்பிட்டு இந்த தப்ப நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். எல்லார் முன்னாடியும் வச்சு ஹார்ஷா பேசிடவே கூடாது. இன்னொரு விஷயம் சொன்னேன், என்கரேஜ் பண்றதும் எல்லார் முன்னாடியும் பண்ணவே கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, என்கரேஜ் இப்ப நம்ம எல்லார் முன்னாடியும் பண்ணோம்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும்னா, நம்ம தான் கெத்து போல, எல்லாரை விட தான் தான் ஒரு இதுங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். அந்த எண்ணம் எல்லாருக்குமே வரும். நம்மலாம் சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங்ஸ். அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. என்கரேஜ் பண்றதுனாலும் சரி, டிஸ்கரேஜ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட மட்டும் அதை சொல்றது பெஸ்ட். என்கரேஜ் பண்றதா இருந்தாலும், நீ இந்த விஷயத்த நீ பண்ண சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி என்கரேஜ் பண்ணது எல்லார் முன்னாடியும் வச்சு பண்ணவும் கூடாது. அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் வச்சு திட்டவும் கூடாது.